ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நெல்லிக்காய் ஜாம். அதுக்கு ஒரு 10 நெல்லிக்காயை எடுத்து நல்லா அலம்பி தொடச்சி தண்ணி விடாமல் இட்லி தட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் வேணும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வச்சுட்டுருக்கேன். அப்புறம் இது அரைச்சி எவ்வளோ வருதோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம சர்க்கரையோ வெல்லமோ, உங்களுக்கு சர்க்கரை போடணுன்னா சர்க்கரை போட்டுக்கோங்க, இல்லை வெல்லம் போடணுன்னா வெல்லம் போட்டுக்கலாம். விழுது இவ்வளோ வந்திருக்கு, இதுக்கு 2 மடங்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் நம்ம போட்ட வெண்ணெயை போட்டு அதை நல்லா உருகரிச்சு அந்த சர்க்கரையை போட்டுருங்கோ. இந்த பதம் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுது அதில் போட்டுடலாம். அடுப்பை அணைச்சிட்டு அதை நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அடுப்பை மூட்டுங்கோ. அடுப்பை மூட்டிட்டு இன்னும் கொஞ்சோண்டு இது நெய்யோ இதுவோ வெண்ணெயோ திருப்பி போட்டுக்கோங்க. இது நல்லா சுண்டின உடனே நம்ம எடுத்துடலாம். நெல்லிக்காய் ஜாம் ரெடி.